अपना तन प्रभु को समर्पित करना यानी तनुजा सेवा। ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மகராஜ். இந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோவை ஒரு சின்ன வயசு பையனாக காமிக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு பூஜை ஒன்று நடக்கும், ஹோமம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஹோமத்திலேயே பழம் இது எல்லாத்தையும் யார் போட சொன்னால் எதுக்கு அதை போட்டு வீணாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று கருத்து உள்ள ஒரு பையனா கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். अग्नि को भगवान का पता है। பார்த்தீங்கன்னா அந்த பையன் வளர வளர பார்த்தீங்கன்னா அவனோட கருத்துக்கள்லாம் இன்னமும் வளர்ந்துக்கிட்டே வருது. வீட்டில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துலேயும் வந்துட்டு ஏன் பெண்கள்லாம் வந்து முக்கால்லாம் போட்டுட்டு இருக்காங்க, எதனால்? அந்த காலத்துலேயும் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே கடுகு சைஸில் இருக்கும்போதே படு வேலை பார்த்தாரு. இப்போ பெருசாக வளர்ந்து ஒரு யங் பாயாக ஆயிட்டாரு. இப்போ என்னமா जन्म से वैष्णव, कर्म से ब्राह्मण, स्वभाव से। நம்ம ஹீரோடைய பேர் பார்த்தீங்கன்னா கர்சன் தாஸ் அப்படிங்கிற நம்ம ஹீரோடைய பேர். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மாற்று கருத்து, அப்புறம் பத்திரிகை வாசிக்கிறது, நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவருக்கு பண்ணுறதுனா ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அவங்கக்கிட்ட போய் அவங்கக்கிட்ட சட்னியெல்லாம் கேட்குறாரு வடைக்கு. அந்த மாதிரியெல்லாம் ஒரு கேரக்டர், மாற்று கருத்து உள்ள நம்ம ஹீரோ. साफ करने की कोशिश करता हूं। भाई थोड़ी चटनी ले लूं? பாம்பேயில் பார்த்தீங்கன்னா ஜே அப்படிங்கிற ஒரு கடவுளாக கருதப்படுற ஒருத்தவங்கள காமிக்கிறாங்க. அவருடைய புனை பேர் தான் ஜே. அவருடைய உண்மையான பேர் மகாராஜ் ரகுநாத். அப்படி அதே மாதிரியே அவர் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோஷமாக போட்டுக்கிட்டு அந்த அது கிராமம் ஃபுல்லாகவே அவரோட ஆளுங்க தான் இருக்கிறாங்க. மகாராஜுக்கு ஜே போகிற கூட்டம் தான் அவங்க பின்னாடியே நிறைய இருக்கு. 1862 பாம்பே हुकूमत அந்த சமயத்தில் தான் இவரை மகாராஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளாக கருதி அவர் வந்து ஒரு ஆராதனை பண்ணி ஒரு பிரசாதம் கொடுத்தாதான் மக்கள் எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தை உருவாக்குறாங்க. मुख्य महाराज அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ இவரை பற்றி என்னதான் மாற்று கருத்து பேசினாலும் சரி, கடவுள் மாதிரி இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடவுளாகவே பார்க்க ஆரம்ப மக்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேண்டிய வசதி எல்லாமே பண்ணி தராங்க. तीन प्रकार की सेवा होती है। अपना அவரை வந்து கடவுளாக அந்த மக்கள் வந்து கும்பிட்றாங்க. அவருக்கு பாத பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் பாத பூஜை பண்ணுறேங்கிற இதில் பாலியல் வந்து பண்ணிடுறான். அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறான் அந்த மகாராஜ் அப்படிங்கிறாங்க. यानी वित्तजा सेवा और अपना तन प्रभु को समर्पित। இதெல்லாம் எதிர்த்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அது ஒரு குரல் கொடுக்குறாரு. அவருடைய பத்திரிக்கையில் அவரை பற்றி எழுதுறாரு. அதெல்லாம் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. வேணுங்கன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய जो हवेली में हो रहा है वो गैर कानूनी है। ये सब लोगों के அவருடைய வேலையில் நம்ம ஹீரோ வந்து ஒரு இடைஞ்சலாகவே இருக்கார். இவரை எப்படியாவது பழி வாங்கணும் பல முறை முயற்சி பண்ணுவார், ஆனால் முடியாது. அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு மூலமாக இவருக்கு ஒரு தண்டனை வழங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபா ஃபைன் கட்ட சொல்லி கோர்ட்டில் இவருக்கு ஒரு லெட்ரு வருது. அதனால் இவர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சத்தியம் வாங்கிட்டு தான் உண்மை அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மகாராஜுங்கிற என்ன பண்ணுறாங்க, கோச போகிறவங்களும் சேர்ந்து அதை வந்து ஒரு வேணாம், நான் சொல்கிறது எல்லாமே சத்தியம்தான், நான் தான் வேதவாக்கு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க கோர்ட்டு வந்து அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டும் வான் பண்ணுவாங்க. அப்போ தான் இவரை பற்றி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நிரூபிக்க யாருமே முன் வர மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பலத்தாலையும் அவரோட ஆள் பலத்தாலையும் எல்லாத்தையும் வந்து மறைச்சிருப்பார். இவருடைய பாலியல் குற்றம் வந்து அவருடைய டாக்டர், பழைய டாக்டர் இருப்பார், அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பார். இவர் வந்து கொப்பளங்கள் இவர் உடம்புல இருந்துச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா பாலியல் தொடர்பான இந்த பிரச்சனையை தான் அந்த டாக்டர் ஓப்பனாகவே ஜட்ஜ் ஐயாட்ட சொல்லிடுறாரு. ஆனால் இந்த மகாராஜுங்கிறவன் இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் அவனுடைய இதில் பண்ணுறான், அவனுடைய பில்டிங்கில். ஆனால் இதெல்லாம் மக்கள் வந்து வெளிப்புறமாக பார்த்து கேட்டு இது ஒரு சம்பிரதாயம் சடங்கு அப்படிங்கிற மாதிரி அவனை எதிர்த்து குரல் கொடுக்க ஆளே இல்லை. நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த இடத்துல நின்று அவருக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு. அநியாயம் பிடிச்சவனை இவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா வழி, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிக்கையை வந்து செயல்படுவார். அந்த பத்திரிக்கையில் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் படித்து இவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க.
ஒரு பத்திரிகை நிறுவனம் ஆரம்பிச்சிருப்பார். அந்த பத்திரிகையை பார்த்திங்கன்னா அவங்க எரிச்சிருவாங்க. இதனால் மன உளைச்சலாகி ரோட்டோரத்திலே உட்காந்து பேசிக்கிருப்பார். பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து துணையாக வந்து வருவாங்க. और उस औरत के लिए जिसके गले में एक चीख अटकी है. அப்போ தான் மகாராஜ் யாஸ்நாத் இருக்கார் பார்த்தீங்களா, சரியான கிரிமினல் குத்திக்கார். என்னன்னா அவரை வர சொல்லி பேசுவார். இவருக்கு எதிராக இருந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறைச்சிடுவார். இவருக்கு யாருமே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு யாருமே வந்து ஒரு நல்லது செய்யக்கூடாதுன்னு இவருக்கு ஒரு கெட்ட எண்ணம் அந்த மகாராஜுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சவாலும் விடுவாங்க, நீ என்னை ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவுக்கு யாரும் சாட்சி தொல்லை வரல, அவராக தான் அதை வாதாடி அவர் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தம் இருக்குது. मैं आज भी बड़े दिल से माथा टेकता हूं हवेली की चौखट पर. அந்த மகாராஜி கர்சன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேரை உச்சரிப்பார். எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இவரை மறைமுகமாக வர சொல்லி அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த மகாராஜி. நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாதுங்க, ஏதாவது அந்த கோர்ட்டில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீச்சிங் கொடுக்க ரெடி ஆகிட்டாரு. அந்த மகாராஜிக்கிறவன் என்ன பண்ணுறான், ஒரு சூழ்ச்சி வலையில் நம்ம ஹீரோ போய் மாட்டிக்கிறாரு. அவருக்கு சாட்சி சொல்ல முன் வர்றவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு யாருமே இல்லாத மாதிரி அவருக்கு வந்து புரிய வைக்கிறாரு. யாருமே இல்லைன்னா என்ன, என்னுடைய திறமையினாலையும் என்னோட பேச்சு திறமையாலும் உன்னைய பற்றி அநியாயங்களை நான் நிறுத்தவே மாட்டேன். நான் ஜெயிலுக்கே போனாலும் அங்கே போய் உன்னைய பற்றி நான் சொல்லுவேன், எழுதுவேன், இது மக்கள்லாம் தெரிஞ்சுக்குவாங்க உன்னைய பற்றி அப்படின்னு நல்லா போல்ஸாக சொல்லிடுறாரு. அவர் பேசின பேச்சில் பார்த்தீங்கன்னா இவரை கடவுளாக தானே பார்த்தாங்க மக்கள், இனி அவரை கரப்பாம்பூச்சியாக தான் பார்ப்பாங்க, அந்த மாதிரி காலில் எட்டி மிதிக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சரியான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கோம். धर्मगुरु के सिर्फ नाम बदलेंगे, किससे वही रहे. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோவுக்கு என்ன நடந்ததுன்னா, நம்ம ஹீரோ அந்த ஸ்பீச் கொடுத்தோடனே அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பல பெண்கள் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு என்ன நடந்தது, இவன் என்னென்ன கொடுமை பண்ணா அப்படிங்கிறத ஜட்ஜ் ஐயா முன்னாடி எல்லா பேருமே அந்த பாலியல் குற்றத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மனம் உருகி அவன் வெளியிலே வரான், அவனுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள்லாம் இவனோட கையை வச்சு தான் அவன் அதில் ஏறி நடந்தான். அதுக்கப்புறம் இவன் போகும்போது அந்த வாய்ப்பே இல்லை, இவனை கரப்பாம்பூச்சி மாதிரி தான் ஒரு இதாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், அப்படியே கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ये अग्नि में अनाज क्यों डाला? वो भगवान तक पहुंचता है. अग्नि को भगवान का पता है?